எவர் ஒருவர் அதான் சொல்லக்கூடிய சப்தத்தை கேட்டு ஃபலம் யுஜிப், அவர் அதுக்கு பதில் சொல்லலையோ, பதில் சொல்லலைன்னா தொழுகைக்கு வரலையோ, இன்னொரு ஹதீஸில் வருது ஃபலம் யத்திஹி, பாங்கு சொல்லி கேட்டு யார் பள்ளிக்கு போகலையோ அவர் காரணம், தகுந்த காரணம் சொன்னாலே தவிர அந்த தொழுகையே கிடையாது, ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னு சொல்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரியான காரணம் சொல்லணும், உண்மையிலேயே ஒரு சரியான காரணம் சொல்லணும், அப்படி இல்லைன்னா ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ நாம் சொல்கிற காரணங்கள்லாம் சரியான காரணம் தானா? தலை வலிக்குது, காய்ச்சல், என்னென்னமோ சொல்லுவோமா இல்லையா? ஆனால் இதை அப்படி கொஞ்சம் மாற்றி யோசிங்க. நம்ம டியூட்டிக்கு போகிறோம், டியூட்டிக்கு போகிறதுக்கு அதுக்கு இந்த மாதிரி தொழுகைக்கு சொல்கிற காரணங்கள் மாதிரி அதை நம்ம சொல்லுவோமா? அல்லது நம்ம ஒரு தேவை இருக்குது, அந்த தேவைக்கு நம்ம எடுத்துக்கட்டி போவோம். சில நேரங்களில் உடல் உண்மையிலே அசௌகரியம் இருக்கும், ஆனால் அந்த தேவையை அடைவதற்காக நம்ம எந்திரிச்சு போகிறோமே, அதை கொஞ்சம் செஞ்சு பாருங்கள். நமக்கு பொருளாதாரம் வர வேண்டி இருக்கும், ஏதோ ஒரு பிஸ்னஸ்ஸு, ஏதோ இன்கம் வரணும், அதுக்கு நம்ம போய் தான் ஆகணும். அதனாலேயே சவுதி அரேபியாவிலேருந்து இந்தியாவுக்கு போகிறோம், இந்தியாவிலேருந்து சவுதி அரேபியாவுக்கு வர்றோம், ஒரு பத்திரம் வேலைக்காக, ஒரு நம்முடைய வீட்டை, ஒரு நிலத்தை விற்கிறதுக்காக. எங்கேருந்து? ஒரு நாட்டை விட்டு நாட்டுக்கு போகிறோம், ஒரு மணி நேரம் வேலைக்காக. ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், இது மாதிரி பல இது நடக்கும். அப்போ பொருளாதாரத்திற்காக, உலகத்திற்காக நம்ம நேரங்களை கொடுக்குறோம். ஆனால் வீட்டில் உட்கார்ந்து அல்லாஹ்வை வணங்குவதற்கு பல காரணங்களை சொல்லிட்டு இருக்கிறோம், ஏற்றுக்கொள்ளப்படாத காரணங்கள்.